தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தமது சித்தத்தின்படி ஒவ்வொரு அவயவங்களையும் நம்முடைய சரீரத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களை குறித்து வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்களை வைத்து தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிற அவயவம் ஹிருதயம், ஹார்ட். அதற்கான வேதவசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். நொறுங்குண்ட ஹிருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்கள் ஹிருதயத்தில் நொறுங்கி போன நிலைமையில் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, பிள்ளைகள்னால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஹிருதயம் கலங்கி போய் இந்த துக்கம் என்னால் தாங்க முடியல, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இதை தாண்டி என்னால் போக முடியாது என்று யோசித்து உயிரை மாய்த்து விட வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுவிப்பார். வாலிபர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஹிருதயம் நொறுங்கி போச்சு நீங்கள் எப்போ சொல்லுவீங்க? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சொல்லுவீங்க, என்னுடைய ஹிருதயம் நொறுங்கி போச்சு, ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்களுடைய லவ் ஃபெயிலியர் ஆனதுனால உங்களுடைய ஹிருதயம் உடஞ்சி போகலை, உங்களோட ஹார்ட் ப்ரோக்கன் ஆகலை. இப்போ தான் உண்மையிலே உங்கள் ஹார்ட் விடுதலை ஆயிருக்கு, உங்கள் ஹிருதயம் விடுதலை ஆயிருக்கு. இது வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. இனிமேல் ஆண்டவருக்கு பிரியமுள்ள விஷயங்களை செஞ்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்பொழுதுமே சமீபமாயிருப்பார். ஆகியனால ஹிருதயம் நொறுங்கி போய் கலங்கி போய் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 1 வசனத்தின்படி உங்கள் ஹிருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகியனால நீங்கள் ஆண்டவரில் விசுவாசமாயிருங்க, கர்த்தரில் விசுவாசமாயிருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார், ஆறுதல் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் நன்மையை மட்டுமே காணுவீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா.